திடீர்னு வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொன்னார். எப்படி விரும்புகிறேன்னு சொன்னார்னா, எழுதி ஒரு பேப்பரில் கொடுத்து உன்னை விரும்புகிறேன். அப்போ எனக்கு 18 வயசு. தங்கமான மனுஷன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். என் பேர் ராதாபாய். எங்கள் வீட்டுக்கார் கணவர் பேர் ஓச்சிங் குவாங். அவரை சந்திக்கும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா இவர் சும்மா சும்மா அப்படியே நடந்துக்கிட்டுக்காரு போகிறாருன்ட்டு. அப்போ என் தம்பிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவர். என்னென்னா திடீர்னு வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொன்னார். எப்படி விரும்புகிறேன்னு சொன்னார்னா, எழுதி ஒரு பேப்பரில் கொடுத்து உன்னை விரும்புகிறேன். அப்போ எனக்கு 18 வயசு. I used to pass by the building and day after day we actually meet a bit, talk a bit. I mean, seldom go out because our parents are very strict. நான் பயந்துட்டேன். இப்போ உடனே என் தங்கச்சிட்டு தான் சொன்னேன், இந்த மாதிரி பாய் கூட்டாளி வந்து இந்த மாதிரி விரும்புகிறேன்னு சொன்னேன். என் தங்கச்சி டோன் அவரை பார்த்தா ரொம்ப படித்தவர் மாதிரி இருக்குது, வேண்டாம் வேண்டாம், நீ அம்மா தான் ஏசுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சரி நான் விட்டுட்டேன். உடனே அவர் எழுதி, உண்மையில் நீ படிக்கனாலும் பரவாயில்ல, நீ நல்ல பிள்ளைங்களை பார்த்துக்கிற, உங்கள் அக்கா பிள்ளைங்களாம் வந்தால் பார்த்துக்கிற, நல்லா சமைக்கிற, என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னேன், எங்கள் அம்மா சம்மதிச்சா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு இவரும் சொன்னார். அவங்க அம்மா சம்மதிச்சா தான் அவரும் சொன்னார். Actually, I did not tell them. They found out themselves that both parents talked, and this is what happened. Until I didn't really. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியோட 20 வருஷம் இருக்கும்போது எப்படா வெள்ளிக்கிழமை வரோன்னு வரும். வெள்ளிக்கிழமை வந்துட்டால் போதும், நாங்கள் அங்கே போய் தங்கி ஒரு பைப்பு க்ளீன் பண்ணுவார், கரண்டெல்லாம் ரிப்பேர் பார்ப்பார். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். இவர் போனான்னா எண்ணெய் தைச்சி தலையும் கொடுப்பார். இவர் என்ன திரும்ப சொல்லுவார், இப்போ பாரு பாட்டியெல்லாம் என் முடியெல்லாம் கொட்டி போச்சு பாரு. தங்கமான மனுஷன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். Good lady, very kind-hearted. She very children. Every grandchildren come up, always go, Amma, I love you, this and that, because you treat them very well. Not as well as me. You grandchildren, you go, Amma. நான் கட்டினா வெள்ளைக்காரனை கட்டுவேன், இல்லைன்னா என்ன கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். விளையாட்டு போல் சொன்னது அந்த 17 வயசில். அது எங்கள் பாட்டியும் சிலத்தமாக கத்துவாங்க, என்னடி சின்ன அப்படின்னு. அப்புறம் அதோட எப்படியோ இவர் வந்து அமைச்சிட்டாரு 18 வயசில். 51 இந்த 10ஆம் தேதி 52 வயசாகுது. 51 வருஷம். ஆனால் நல்லா சாமி கும்பிடுவார். வீட்டில் அவர் தான் காலைல விளக்கேற்றிட்டு ஊதுபத்தை வச்சுட்டு போயிடுவார். அப்புறம் ஊருன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜெயலலிதா எம்ஜிஆரை கண்டா இன்னும் பிடிக்கும். அவர் இன்னும் 108 வாட்டி போய் விநாயகர் கோயிலில் சுற்றுவார். பிள்ளைங்க எல்லாம் பேர பிள்ளைங்களாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம். எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறோம்ல. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன்ப்பா. சின்ன கோயிலுக்கு போவேன், முஸ்லீம் கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலும் சின்ன கோயிலுக்கு போவேன், எல்லாம் தமிழர் கோயிலுக்கு ஒரு கோயில் விட மாட்டோம். நாங்கள் 2 பேர் யார் கூட்டாலும் போயிடுறது. Drive